பிரியமானவர்களே, நீங்கள் துளிர்ப்பதற்கான ஜீவன் தேவ சமூகத்தில் இருக்குது. ஒருவேளை வெறும் குச்சியை போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? வறண்ட பாலைவனம் போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? ட்ரை ஒரு ஸ்டிக்கை போல உங்கள் லைஃப் இருக்குதா? அந்த ட்ரை ஸ்டிக்கில் ஒரு ஜீவனை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ட்ரை ஸ்டிக்கில் அந்த முளைத்து அது பூத்து காய்த்து கனிகளை கொடுக்க போதாங்க. ஒருவேளை வறண்ட நிலைமையில், இங்கே வெறுமையான நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில் அப்படியே நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுறார். கர்த்தர் உங்களை நம்பிக்கை உண்டு பண்ணுகிறார். நான் உன்னை தேவனுடைய பிள்ளையாய் அழைத்த அழைப்பு மாறாது. நான் உன்னை தேவனுடைய புத்திரனாய் அழைத்த அழைப்பு மாறாது. நான் உன்மேலே நான் அழைத்த அழைப்பை ஒரு நாள் எதுவும் மாற்றாது. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நான் தொழில் தொடங்கியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தேவ சமூகத்தில் உங்கள் தொழிலாகிய கோல் போயிருக்கா? தேவ சமூகத்தின் அந்த தெய்வீக பணியில் அது நனைஞ்சிருக்குதா? யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில் அது ஜீவனை உண்டாக்குவதற்கு ஏதுவாய் அதை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வச்சிருக்கீங்களா? இல்லை. ஆண்டவரே, என்னை குறித்து என்ன நோக்கம்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தின் பணியை, தெய்வீக ஆசீர்வாதத்தின் ஜீவனை தேவ சமூகத்தில் இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகம் தான் நம்மை துளிர்க்க வைக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா.